Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எஸ்எம்சி பேஸ்டு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எஸ்எம்சி யூஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பையோ செல்லோ வந்து என்டர் ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட்ஸை வந்து கொடுக்கும், நாலேஜ் கொடுக்கும், எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட்ஸ் வந்து நான் வந்து போயிருந்தேன். ஓகேங்களா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ட்ரேட் வந்து போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டு பார்த்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்றத பார்த்தலாம். ஸோ கோல்டில் நம்ம யூரோஹிஸ்டியில் இந்த டிமாண்ட்லேருந்து பை சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கோல்டில் நம்ம சப்ளைலேருந்து செல் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது வந்து பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி யூரோஹிஸ்டியில் நான் ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தேன். ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் லாஸ்ட் டே நான் சொன்ன மாதிரி கவுண்டர் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் 4 ஹவர் டிமாண்ட் 15 மினிட்ஸில் நம்ம ரீஃபண்ட்மெண்ட் வந்து எடுத்து இங்கே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டை எடுத்து பை வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ ரீஃபண்ட்மெண்ட் வந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லோவை ஹண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இங்கே வந்து நமக்கு ஒரு சோச் வந்து கொடுத்துருந்தான். ஓகேங்களா, ஸோ 2 சோச் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது சோச் 1 அண்டு சோச் 2 இங்கே இருக்குது. சரி, இப்போ இங்கே வந்து பிரேக் பண்ணதுக்கு 5 மினிட்ல வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டை கன்சிடர் பண்ணி இதில் பை வந்து எடுத்திருந்தோம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பை வந்து இந்த இடத்துல எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து இன்னைக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இது ஒரு எஸ்எல். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து லாஸ் வந்து ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளைஸ் வந்து எடுத்திருந்தோம். ஸோ எந்த சப்ளை எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வந்து எடுத்திருந்தோம். ஸோ மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணால் ஸோ 1 மினிட்ல என்ட்ரி வந்து இங்கே எடுத்திருந்தோம். ஸோ இங்கே ஹையை ஹிட் பண்ணி இந்த லோவை ஹிட் பண்ணதுக்கு நமக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது, இதில் செல் போகலான்ட்டு கொடுத்துருந்தேன். இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மிட்டிகேட் வந்து பண்ணிவிட்டு இதையும் போய் எஸ்எல் வந்து ஹிட் பண்ணிட்டான். இதுவும் நமக்கு எஸ்எல். ஓகேங்களா, இந்த இடத்துலையும் எஸ்எல். ஸோ இங்கே வந்து நம்ம இப்படி வந்து எடுத்து வச்சுருந்தோம். ஓகேங்களா, ஸோ இதுவும் வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, இன்றைக்கி போட்ட பிளான் எல்லாமே சொதப்பல். ஓகேங்களா, இன்றைக்கி போட்ட பிளான் எல்லாமே வந்து எஸ்எல் தான் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ 2 ட்ரேடு, அப்புறம் வேறு ஏதாவது ட்ரேடு மிஸ் பண்ணிட்டேன்னா எஸ் இங்கே ஒரு ட்ரேடு வந்து எஸ் இதுதான் வந்து என்ட்ரி வந்து எடுத்திருந்தோம். பட் நமக்கு வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இந்த 2 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னோட அக்கௌண்ட்டும் சரி, நம்ம ஸ்டூடெண்ட்டோட அக்கௌண்ட்டும் சரி. ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் என்னோட அக்கௌண்ட் தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில என்ட்ரி எடுப்பாங்க, சில என்ட்ரி எடுக்க மாட்டாங்க. நான் எடுத்த என்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாஸஸ் தான் வந்து ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ அரௌண்ட் நமக்கு வந்து லாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா $1083 வந்து லாஸஸ் வந்து ஆயிருக்கு. நம்ம ப்ராஃபிட் பண்ணி வச்சுருந்தோம், அதிலிருந்து தான் லாஸஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட். ஓகேங்களா, ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட், இதில் லாஸஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்மளோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 24,239 வந்து இருக்குது. ஓகேங்களா, ஓவராலாக நம்ம வந்து $800 $760 வந்து நம்ம லாஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, சரி, இப்போ இந்த ட்ரேடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் வந்து பண்ணிட்டோம். இவ்வளோ ட்ரேடு பண்ணி இந்த 2 வீக்ஸில் ட்ரேடு வந்து பண்ணி லாஸ் வந்து பண்ணிட்டேன். இந்த ட்ரேடெல்லாம் என்ன ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கவுண்டர் ட்ரேடு, எதுவுமே ப்ரோ ட்ரேடு கிடையாது. ஓகேங்களா, எல்லாமே கவுண்டர் ட்ரேடு தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ ப்ரோ ட்ரேடுக்கு வந்து நமக்கு என்ட்ரி வந்து கிடைக்கல. ஓகே, இப்போது எல்லாமே லாஸஸ் அப்படின்னா நான் எடுத்த என்ட்ரிஸ் லாஸஸ், பட் நான் எடுக்காத 3 என்ட்ரி வந்து இருக்குது. அது எல்லாமே வந்து டிபி கொடுத்துருச்சு. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணி எடுத்த என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எடுக்காமல் நான் மிஸ் பண்ணேன். என்னோட
என்னோட பர்சனல் டைம் வந்து நான் கொஞ்சம் பர்சனல் டைமில் இருந்தனால என்னால் இந்த என்ட்ரிஸ் வந்து எடுக்க முடியல. இதோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் $3000 சம்திங் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு தான். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே எடுத்திருக்கக்கூடிய என்ட்ரி ஃபைனலாக நான் சொன்ன இடத்துல டிபி வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? எங்கே டிபி ஹிட் ஆயிருக்கு? இந்த ஹையில் வந்து நான் டிபி வந்து சொல்லியிருந்தேன். ஓவராலாக நமக்கு போய் டிபி வந்து ஹிட் ஆயிடுச்சு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து அழகாக எடுத்துகிட்டு போயிட்டான். பட் இந்த இடத்துல நான் என்ட்ரி போடாமல் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய பர்சனல் டைம் நம்ம எப்பயுமே வந்து மார்க்கெட்லேயே வந்து இருந்துகிட்ருக்க முடியாது, ரைட்டா? ஸோ அப்புறம் இன்னொரு என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து எடுக்கலை. அதுவும் வந்து டிபி வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்தலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் இவ்வளோ லாஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஃபண்டட் அக்கௌண்ட்டில். ஓகேங்களா? இப்போ இதை நான் எப்படி ரெக்கவர் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் பிளானை வந்து போட போகிறோம். என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேச தான் வந்தேன். சும்மா ஒரு சின்ன வீடியோ தான். ஓகேங்களா? ஸோ இன்னொரு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நிறையா யூஸ் பண்ணுறதுனால எதுன்னு எனக்கு தெரியல. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நம்ம வந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? இந்த சப்ளையில் இருந்து கொஞ்சம் கீழே வரும்போது நம்ம ப்ராஃபிட்லேயே வந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ அதுவும் வந்து ப்ராஃபிட் தான். அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு என்ட்ரியும் இருக்குது. அது வந்து சின்ன சின்ன என்ட்ரின்றனால நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து ஆனால் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் என்ட்ரிலாம் நான் வந்து விட்டுட்டுனா நான் வெளியே இருப்பேன். இந்த மாதிரி என்னோடய பர்சனல் கொஞ்சம் ஒர்க்னால கொஞ்சம் வெளியே போகிறது அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல நல்ல என்ட்ரியை வெயிட் பண்ணி இருந்த என்ட்ரிலாம் மிஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கவுண்டர் என்ட்ரி கிடைக்கும்போது அந்த என்ட்ரியை போட்டு எல்லாமே இந்த மந்த் வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சரி. என்ன ப்ரோ நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, இவ்வளோ பேசுகிறீங்க, லாஸஸ்லாம் எதுக்கு காட்டுறீங்க? லாஸஸ்லாம் நிறைய பேர் வந்து காட்ட மாட்டாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மார்க்கெட். ஓகேங்களா? ஏன்னா லாஸஸ் அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம் தான். இப்போ ஃபண்டட் அக்கௌண்ட்டில் இது வந்து எனக்கு $25,000 அக்கௌண்ட். ஓகேங்களா? $25,000 அக்கௌண்ட். இதில் வந்து நான் ஓவராலாக வந்து நான் 10% வந்து எனக்கு போயிடுச்சு. 10% வந்து நான் லாஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 10% நான் தொட்டுட்டா எனக்கு வந்து அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த 10% இந்த $25,000ல் 10% அப்படின்றது $2,500 வந்து நான் வந்து லாஸ் பண்ணிட்டா எனக்கு வந்து அக்கௌண்ட் வந்து வாஷ் அவுட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் இவ்வளோ லாஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் அப்போ எத்தனை பர்சன்டேஜ் நான் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த $25,000 அக்கௌண்ட்டில் நான் வந்து லாஸ் பண்ணி வச்சுருக்கிறது எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 800 கூட இல்லை, $760 வந்து லாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்போது 760 அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3.1 வரும்னு வச்சுங்க. 3.05 இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 3.05 இருக்கலாம். ஸோ 3.05% தான் நான் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஓகேங்களா? சரி. இப்போ லாஸஸோட அந்த இது பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாஸஸ் வந்து இருக்கும். $800 வந்து லாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நிறைய லாஸஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ இவ்வளோ லாஸஸ் வந்து நான் பண்ணுறேன். அப்போ நான் எவ்வளோ இப்போதைக்கு லாஸில் இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3.05% தான் நான் லாஸே வந்து பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஓகேங்களா? அப்போ என்னால் அரௌண்ட் ஒரு 7% கிட்ட என்னால் லாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி. அதனால தான் சொல்கிறேன், மார்க்கெட்டில் லாஸஸ் அப்படின்றது நமக்கு வந்து நார்மலாகவே நடக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட ஒரு மிஸ்டேக் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு 3, 4 ப்ராஃபிட்டபிள் என்ட்ரியை நான் வந்து விட்டுட்டேன். ப்ராஃபிட்டபிள் என்ட்ரியை வந்து எடுக்க முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. கரெக்டாக எஸ்எல் போகக்கூடிய என்ட்ரிஸை தான் நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் சொல்லி வச்ச மாதிரி. ஸோ ப்ராஃபிட் என்ட்ரிலாம் நான் எடுத்திருந்தா அரௌண்டு நான் வந்து அதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது $6,800 வந்து ப்ராஃபிட்டபிள் வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து லாஸஸ்லாம் போக நமக்கு வந்து 6K வந்து டாலர் வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து வந்திருக்க வேண்டியது. பட் ஒரு ட்ரேடுக்கு வந்து $2,000லேருந்து $3,000 வந்து ப்ராஃபிட் இருந்தது. பட் அதெல்லாம் டிபி ஹிட் ஆயிடுச்சு. பட் நம்ம வந்து எடுக்கல. ஸோ பர்சனல் லைஃப்பில் இருந்த கொஞ்சம் வேலைனால. ஓகே.
நோ ப்ராப்ளம். இப்போ லாஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஈஸியா கவர் பண்ணலாம். லாஸஸ் அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ, இப்போ இந்த வீடியோல நம்ம வந்து இப்போ எனக்கு என்ன ஒரு இது அப்படின்னா, நம்ம பிராக்டிகலா இது நாள் வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தோம். லாஸஸ்லாம் ஆச்சுன்னா கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அத வந்து உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருந்தேன். ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா, அக்கவுண்ட் வந்து அவ்வளோ பெரிய லாஸ்லாம் ஆகாம அப்படியே நார்மலா ஆவரேஜா மூவ் ஆயிட்டு இருந்தது. ஆனா, இப்போ கொஞ்சம் லாஸ் வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இது வந்து எனக்கு உங்களுக்கு ஒரு நான் யாரு அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் தான். ஓகேங்களா? நான் வந்து இப்போ என்னோட அக்கவுண்ட்டே வந்து நான் ஷோ பண்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் வந்து பாஸ் பண்ணி, செகண்ட் ஃபேஸ் பாஸ் பண்ணி, இப்போ ரியலுக்கு வந்து அந்த ரியல்ல லாஸ் பண்ணி ஒரு $800 லாஸ் பண்ணியிருந்தோம். அது ஒரே ஒரு ட்ரேட்ல எடுத்திருந்தோம். பட் அந்த ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சின்ன ட்ரேடா இருந்தது. அந்த ட்ரேடெல்லாம் நம்ம எடுத்துட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்க. அந்த ட்ரேடெல்லாம் நம்ம பாஸ் பண்ணி எடுத்து ஒரு $400 வந்து நம்ம ப்ராஃபிட்டும் வந்து பண்ணி வச்சிருந்தோம். ஸோ, இப்போ லாஸஸ் வந்து இப்போ கொஞ்சம் வந்துருச்சு. ஸோ, இப்போ வந்து ஆ நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாவே உங்களுக்கு ஒரு பிராக்டிகலா நம்ம வந்து காட்டுற மாரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிருச்சு. ஸோ, இதுவே வந்து உங்களுக்கு ஒரு கான்செப்ட் மாரி குடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டா, இப்ப ரெக்கார்ட் பண்றேன். ஸோ, நான் வந்து ஆ யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். பட் நான் வந்து ப்ராஃபிட்டே வந்து காட்ட மாட்டேன். என்னோட ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எது உண்மையோ அத காமிச்சா தான் கத்துக்கிறவங்க கரெக்ட்டா கத்துப்பாங்க. ஓகேங்களா? ப்ராஃபிட்டுன்னு காமிச்சிட்டே இருந்தா, அப்போ இந்த மனுஷன் சொல்றது வந்து நடக்குது. அப்ப நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள வந்து நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ் ஆனீங்கன்னா, அப்செட் ஆயிருவீங்க, பயந்துருவீங்க. நீங்க முன்னாடியே வந்து 20, 30 லாஸ் ஆனாலும் நம்மளால கவர் பண்ண முடியும் போல இருக்கு. அப்ப லாஸஸ் வந்து நமக்கு வந்து ஒரு நார்மலான விஷயம் தான் அப்படின்றத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, லாஸஸ் வந்து இவ்வளோ தான் நம்ம பண்ணணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா கத்துக்க வரீங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு நார்மலான விஷயமா மாறிடும். லாஸ் தானே அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் இது வந்து கட்ஸ் எனக்கு. ஓகேங்களா? நான் வந்து ஷோ பண்றேன். இவ்வளோ லாஸஸ் ஆயிருக்கு. நான் என்னால ஷோ பண்ண முடியும். எதுக்கு ஷோ பண்றேன்னா, என்னால இது ஒரே ஒரு சிங்கிள் ட்ரேட்ல இத ரெக்கவர் பண்ணிருவேன். ஓகேங்களா? சிங்கிள் ட்ரேடு எனக்கு போதும். அதிலேயே வந்து ஈஸியா ரெக்கவர் பண்ணிருவேன். ஓகேங்களா? அதனால நான் காட்டுவேன். இன்னும் ஒரு 5, 10 லாஸ் கூட பண்ணலாம். பண்ணிட்டு எல்லாமே வந்து ரெக்கவர் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? சரி. அப்போ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிராக்டிகலா நம்ம வந்து பண்ணி காட்ட போறோம். இதுதான் வந்து நம்மளோட டாஸ்க். இது ஒரு சேலஞ்ச் மாரி நான் பண்ண போறேன். ஸோ, இத விட பெரிய பெரிய லாஸஸ்லாம் நான் வந்து பண்ணிட்டு அதெல்லாம் ரெக்கவர் பண்ணியிருக்கேன். பட் இத வந்து நான் கன்டினியூஷனா வீடியோவா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கேன். அதில நான் வந்து கன்டினியூஸா வீடியோ எடுத்தது கிடையாது. ஸோ, இது வந்து கன்டினியூஷனா ஒரு வீடியோ வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி ஓகே. அப்போ இதில ஒரு சின்னதா ஒரு அப்டேட் மட்டும் குடுத்துருவோம். மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு ஒரு கவுண்டர் வந்து போட்டு பை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். மார்க்கெட் வந்து கவுண்டர்லாம் கிடைச்சது. கிடைச்சிட்டு மார்க்கெட் வந்து டோட்டலா இங்க அடிச்சிட்டான். ஓகேங்களா? சரி. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஸோ இது வந்து இது வந்து கவுண்டர். நமக்கு 2 சோச் பண்ணி, அப்படியே ஃபுல் ஃபோர்ஸா மார்க்கெட் வந்து கீழ அடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த லோவ அடிக்கிறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. ஓகேங்களா? இந்த லோவ அடிக்கிறதுக்கு சான்சஸ் ஹெவியா இருக்கு. ஸோ அத நான் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த லோவ அடிச்சுட்டு கொஞ்சம் அப்படி மேல போயிட்டு இருந்தான். ஓகேங்களா? இப்படி மேல போயிட்டு, இப்படி கீழ வந்திருக்கான். நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த லோவ அடிச்சுட்டு இப்படி மேல போயி இந்த சோச்ச குடுத்துட்டான் அப்படின்னா, இந்த லோவ அடிச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த லோவ அடிச்ச இந்த டிமாண்ட் வந்து சூப்பரா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சூப்பரா ஒர்க் ஆகும். பட் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த டிமாண்ட்லயே இப்பவே வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கான். ஓகேங்களா? ஸோ, நமக்கு வந்து மேல இருக்கக்கூடிய நியூயார்க்கு போயிட்டு கட் பண்ணணும். இங்க சோச் வந்து பண்ணா மட்டும் தான், நமக்கு கீழ இருந்து பை டிமாண்ட் வந்து இருக்கு. இல்லன்னா நமக்கு பை வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ, இதில என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத வந்து பார்க்குறேன். டிமாண்ட் வந்து 15 மினிட்ஸ்ல எடுத்திருக்கான். ஸோ, 5 மினிட் போறோம். 5 மினிட்ல இங்க ஒரு டிமாண்ட். இதில வந்து நம்ம பை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த இடத்துல பை வந்து பண்ணக்கூடாது. எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்ல இந்த இடத்துல. ஓகேங்களா? நமக்கு இந்த ஹை எடுத்தா தான் கன்ஃபர்மேஷன். அதுவரைக்கும் மார்க்கெட் செல்லு தான். இங்க போயிட்டு நம்ம பை பண்ணி வச்சிறக்கூடாது. ஓகேங்களா? சும்மா நம்ம ஒரு கோ த்ரூ பண்ணுவோம். இது வந்து ரீஃபைன்மென்ட். அப்போ 1 மினிட்க்கு வந்து போறோம். 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ 1 மினிட்ல நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து மார்க் பண்ணணும். ஸோ, இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் மார்க் பண்றோம். இந்த லோ, இந்த 2 லோவும் வந்து எடுத்திருக்கான். ஸோ, அப்போ இது சோச் அப்படின்னா, இது வந்து பிஓஎஸ் ரைட்டா?
இது பிஒய்ஸ் அப்படின்னா சப்ளைன்றது எங்கே இருக்குது, இதுதான் வந்து சப்ளை. அப்போது இந்த இடத்துல நமக்கு பிரேக் பண்ணி இங்கே ஃப்ளிப்பு கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கு மேலே சப்ளை இல்லை. அப்போது இந்த ஹையை பிரேக் பண்ண சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஹையை போய் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிமாண்டில் பை வந்து போகலாம். ஆனால் இது ஒரு ட்ரெண்டியாக இருந்தால் பை போகலாம். ஆனால் இது ட்ரெண்டு கிடையாது. நமக்கு மேலே சோச் வந்து கொடுக்கல. ஓகேங்களா? இங்கே சோச் கொடுத்தா தான் நம்ம வந்து பையே வந்து போக முடியும். அது வரைக்கும் நமக்கு பை கிடையாது. ஸோ இந்த சோச் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு பை வந்து இருக்குது. அது வரைக்கும் நமக்கு பை கிடையாது. ஸோ வெயிட் பண்ணணும். இது வந்து சும்மா ஒரு எஜுகேஷனுக்காக நான் வந்து சொன்னேன். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒன்றும் பார்க்க போகிறதில்ல. அடுத்த மூமெண்ட் இல்லை எதுலேயுமே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு பிளானை சொல்லிட்டு வீடியோ முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ என்ன தப்பு பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒரு பிளான். ஸோ நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளானை நீங்கள் போட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். எதனால எஸ்எல் வந்து கிரியேட் ஆச்சு. நான் வந்து என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு என்ட்ரிஸை மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ப்ராஃபிட் என்ட்ரிஸை, அதுவும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி எடுத்த என்ட்ரிஸை, அதாவது வெயிட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு இருந்த என்ட்ரிஸை கரெக்டாக அந்த என்ட்ரிஸை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போது மிஸ் பண்ண என்ட்ரி என்ன என்ட்ரி? ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ண என்ட்ரிஸ் ப்ரோ என்ட்ரி. ஓகேங்களா? எல்லாமே ப்ரோ லெவல்ஸ். ஓகேங்களா? ஒரு ப்ரோ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய டிமாண்ட் அண்ட் சப்ளைஸ் அது வந்து மோஸ்ட்லி ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த என்ட்ரிஸ் இந்த 2 வீக்ஸில் ஒரு 3 என்ட்ரி தான் பெண்டிங்கில் இருந்தது. அந்த 3 என்ட்ரியும் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போது நான் என்ன என்ட்ரி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ என்ட்ரிக்காக நான் வெயிட் பண்ணேன். ஓகேங்களா? வெயிட்டிங் ஃபார் ப்ரோ என்ட்ரி. ஓகேங்களா? ப்ரோ என்ட்ரிக்காக நான் வெயிட் பண்ணேன். அந்த வெயிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம், ஏதாவது என்ட்ரிஸ் வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டரில் என்ட்ரிஸ் வந்து போட்டுட்டேன். ஓகேங்களா? அப்போ கவுண்டரில் என்ட்ரி போட்டிருந்தா நம்ம எவ்வளோ ரிஸ்க் வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 0.25% வச்சுருக்கணும். கவுண்டரில் என்ன ட்ரேடு பண்ணியிருக்கணும், இன்ட்ராடே பண்ணியிருக்கணும். ஓகே, அப்போது நம்ம ஒரு கவுண்டரில் வந்து கொஞ்சம் த்ரோட்டு சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடே நம்ம கவுண்டரில் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேடு வந்து கொடுக்கும்போது நம்ம இன்ட்ராடே வந்து பண்ணியிருக்கோம். நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ இது இன்ட்ராடே. ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாமே வந்து பொசிஷன் ஹோல்டு பண்ணிட்டேன். ஸோ இன்ட்ராடே பண்ணுறதும் பொசிஷன் ஹோல்டு பண்ணுறதும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? அப்போது நான் இன்ட்ராடே பண்ணியிருந்தா எஸ்டர்டே கோல்டு வந்து எடுத்திருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா $600 வந்து ப்ராஃபிட் வந்து ரன்னிங்கில் இருந்தது. ஓகேங்களா? சாரி, $600 வந்து லாஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். $600 வந்து ப்ராஃபிட் வந்து ரன்னிங்கில் இருந்தது. பட் அது கவுண்டர் தான். அதை நான் வந்து இன்ட்ராடே பண்ணாமல் பொசிஷன் ஹோல்டு பண்ணிட்டேன். அதனால் அது போய் பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து நான் வந்து இன்ட்ராடே பண்ணியிருந்தால் $600 வந்து ப்ராஃபிட் தான். ஸோ அது வந்து நான் பண்ணலை. அதை பற்றி பேச வேண்டாம். ஓகே, நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், ப்ரோ என்ட்ரிக்காக நான் வெயிட் பண்ணேன். அதுக்குள்ளே கவுண்டர் என்ட்ரிஸ் எடுத்துட்டேன். 0.2% நான் ரிஸ்க் வச்சுருக்கணும். எவ்வளோ நான் ரிஸ்க் வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5% நான் ரிஸ்க் வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு ஹோப் இருந்துச்சு, லாஸ் பண்ணாலும் ரெக்கவர் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். ஓகேங்களா? 0.5% ரிஸ்க் வச்சும் நான் 3.1%, 3.5% சம்திங் 3.05% தான் லாஸ்ட்டில் இருக்கேன். நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து பண்ணியிருக்கேன். அப்போது நான் பண்ணது கரெக்டு தான். ஓகேங்களா? இந்த ப்ரோ என்ட்ரியை நான் மிஸ் பண்ணது தப்பாயிடுச்சு. ஓகேங்களா? இந்த என்ட்ரி கவுண்டரில் நான் இது எல்லாமே லாஸ் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ப்ரோவில் வந்து எனக்கு ஒரு $6,000 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கணும். பட் இந்த என்ட்ரிஸை நான் இந்த ப்ரோ என்ட்ரிஸை மிஸ் பண்ணனால கவுண்டர் என்ட்ரியில் போயிட்டு நான் வந்து லாஸஸ் வந்து பண்ணிட்டேன். ஓகேங்களா? சரி, அப்போது நான் என்ன தப்பு பண்ணேன்றது தெரிஞ்சிச்சு. கவுண்டர் என்ட்ரியில் வந்து சின்ன சின்ன லாஸஸ் வந்து பண்ணிட்டேன். அப்போது இப்போ இருக்கிற ரிஸ்க்கை வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து நம்ம போகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இதனால நமக்கு வந்த லாஸை இதை வச்சே நம்ம ஸ்டாப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? கவுண்டர் என்ட்ரிஸை ஸ்டாப் பண்ணணும். ஓகேங்களா? கவுண்டர் என்ட்ரிஸ்லாம் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு ஸ்டாப் பண்ணணும்.
அங்கே போயிட்டு ஒரு 0.25% வந்து நம்ம போடலாமா அப்படின்ட்டு நம்ம யோசிக்கக்கூடாது. டோட்டலி இது ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். அப்போது என்ன பண்ண போகிறோம்? வெயிட்டிங் ஃபார் ப்ரோ. ஓகேங்களா? ஒன்லி வெயிட்டிங் ஃபார் ப்ரோ என்ட்ரிக்கு மட்டும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அது இந்த மந்த்து ஃபுல்லாக ஆனாலும் பரவாயில்ல. ப்ரோ என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுறோம். நம்ம ப்ராஃபிட்டபிளுக்கு வரணும் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு சேஃபாக இருக்கணும். ஓகேங்களா? நம்ம ப்ராஃபிட்டபிளுக்கு வரணும் அப்படின்னா அக்கௌண்ட் சேஃபாக இருக்கணும். நெக்ஸ்ட் மந்த் ப்ராஃபிட் வந்தாலும் ஓகே, இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்துக்கு அடுத்த மந்த் ப்ராஃபிட் வந்தாலும் ஓகே. ப்ராஃபிட் தான். பெரிய ப்ராஃபிட் எடுக்க முடியும், நோ ப்ராப்ளம். பட் நம்மளோட அக்கௌண்ட் சேஃபாக இருக்கணும். இன்னொரு அக்கௌண்ட் வாங்கி அதை பாஸ் பண்ணி அதை ரியல் கொண்டு வரதுக்குள்ளே போதும் ஆயிரும். ஓகேங்களா? பாஸ் பண்ணுறது இப்போ பண்ணிடலாம். பட் நம்ம வந்து கொஞ்சம் அது பாஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டுன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு இப்போ சேவ் பண்ணணும். ஸோ ஒரே ஒரு என்ட்ரி போதும். ஓகேங்களா? ஒரு சிங்கிள் என்ட்ரி போதும். ஒரே ஒரு என்ட்ரி போதும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் 3K to 6K ஒரு என்ட்ரிலேயே வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா அந்த மாதிரி என்ட்ரி தான் நான் இப்போ வந்து எடுக்க போகிறேன். இப்போது கொஞ்சம் லாஸ் வந்து ஆகிடுச்சு. 3% வந்து லாஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ரோவில் போயிட்டு ஒன்லி கம்ப்ரஸ்ட் என்ட்ரி மட்டும் நான் ட்ரை பண்ண போகிறேன். வெயிட்டிங் ஃபார் ப்ரோ. ஓகேங்களா? ஒன்லி ப்ரோ என்ட்ரி, கம்ப்ரஸ்ட் என்ட்ரி. ஓகேங்களா? ஒன்லி ப்ரோ என்ட்ரி, அதை கம்ப்ரஸ் பண்ணி என்ட்ரி வந்து எடுக்க போகிறேன். ஓகேங்களா? அந்த ப்ரோ என்ட்ரி கிடைக்கிறதுக்கு 1 வீக் 2 வீக் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு என்ட்ரி, அது பெரிய ப்ராஃபிட், பிக் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு என்ட்ரி அப்படின்னா ஒரே ஒரு லாஸ் தான். அந்த லாஸோட அமௌண்ட் 0.5%. ஸோ 0.5% மட்டும் எடுக்கலாம், கம்மி பண்ண வேணாம், இருக்கட்டும். ஏன்னா ப்ரோ மட்டும்தானே எடுக்கிறோம். ஸோ 0.5% எடுக்க போகிறோம். ஒன்லி ஒரே ஒரு என்ட்ரியாக இருந்தாலும் அது ப்ரோ என்ட்ரி. அப்போது லாஸ்ன்றது ஒரே ஒரு லாஸ் தான் வரும். ஆனால் இதோட ப்ராஃபிட் அப்படின்றது $3K வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய பர்சன்டேஜ் வந்து வரும். ஓகேங்களா? எல்லாமே வந்து ஈஸியாக கவர் பண்ணிட்டு பெரிய ப்ராஃபிட்டுக்கு மூவ் ஆக முடியும். அப்போது லாஸோட கவுண்ட்டு 1 மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டான என்ட்ரிஸ் வந்து எடுக்கிறோம், கம்ப்ரஸ் பண்ணுறோம். கவுண்டர் வந்து நம்ம எடுக்கக்கூடாது, செஷன்ஸில் மட்டும் பார்க்குறோம். அனாவசியமாக ட்ரேடு வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நான் இந்த 2 வீக்ஸ் பண்ண விஷயங்கள் என்னென்னா, எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். பட் இந்த ப்ரோ என்ட்ரிஸை மிஸ் பண்ணது ஒரே ஒரு தப்பு தான். இது மட்டும்தான் தப்பு. நான் இங்கே போயிட்டு கவுண்டரில் என்ட்ரி போட்டது வந்து பார்த்தீங்கன்னா 0.25% எடுத்துருக்கணும். பட் 0.5% எடுத்ததும் பெட்டர் தான். ஏன்னா 0.5%, 0.1 வரலாம், சாரி 1% வரலும் கூட நம்ம எடுக்க முடியும். இருந்தாலும் 0.5%. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் 0.5%லாம் யூஸ் பண்ணல, 0.3% தான் சம்திங் யூஸ் பண்ணேன். ஸோ 0.3 ஒரு ட்ரேடுக்கு 0.35, ஒரு ட்ரேடுக்கு 0.4 யூஸ் பண்ணேன், ஒரு ட்ரேடுக்கு 0.3 யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வரைக்கும் நோ ப்ராப்ளம். ஓகே, அப்போது இந்த என்ட்ரியை மிஸ் பண்ணது நான் பெரிய தப்பு அப்படின்னா இப்போ வர ப்ரோ என்ட்ரியை நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கொஞ்சம் உக்காந்துடணும், எங்கேயும் வெளியே போகக்கூடாது, கொஞ்சம் உக்காந்துட்டு பார்க்கணும். ஓகேங்களா? அப்போது நான் வந்து should not miss என்ட்ரி. ஓகேங்களா? ப்ரோ என்ட்ரியை மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணிட்டா மறுபடியும் தலையில் துண்டை போட்டுட்டு உட்காந்துட வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ அதனால் எடுக்க போகிறது ப்ரோ என்ட்ரி மட்டும்தான். ஓகேங்களா? மந்த்துக்கு ஒரு 3 என்ட்ரி வந்து கிடைக்குன்னு வச்சுக்கங்களேன். 3 என்ட்ரி லேட்டாக தான் கிடைக்கும். நம்ம வந்து ஃப்ரீயாக தான் இருப்போம். ஓகேங்களா? ஃப்ரீயாக இருந்து அந்த என்ட்ரியை கம்ப்ரஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் வந்து ப்ராஃபிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து இன்னும் 2 வீக்ஸோ இல்லை ஒரு 1 வீக்கோ ரன் ஆகுது அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ப்ராஃபிட் வந்து பெரிய ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட இப்போதைக்கு அடுத்த பிளான். ஸ்டூடெண்ட்ஸையும் ப்ராஃபிட்டுக்கு கொண்டு போகணும். பட் என்ன மாதிரி அவங்க லாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க வந்து நான் எடுக்காத என்ட்ரியும் எடுத்துருக்கலாம், அவங்க உட்காந்து எடுத்துருக்கலாம். ஸோ நான் வந்து இல்லாத டைமில் அவங்க எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி லாஸ் பண்ணியிருந்தாலும்
நம்மளோட லாஸ்க்குள்ளே தான் இருப்பாங்க. நான் 3% லாஸ்னால் அவங்களும் 3% கம்மியாக தான் வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களையும் ப்ராஃபிட்டபிளுக்கு கொண்டு போகணும். இதுதான் வந்து இந்த வீக்கோட நெக்ஸ்ட் வீக்கோட பிளான். ஓகேங்களா? இதான் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஷோ பண்ணிட்டேன். நான் வந்து எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அப்படியே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து ஷோ பண்ணிட்டேன். என்னோட ரியல் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் நான் இந்த மந்த் நான் ட்ரேட் பண்ணலை. ஓகேங்களா? ஏன்னா ஃபண்டட் அக்கௌண்ட்டில் லாஸில் இருந்தது. அதை ரெக்கவர் பண்ணோம். அதை ரெக்கவர் பண்ணுறதுனால என்னோட ரியல் அக்கௌண்ட்டில் வேறு ட்ரேடு வந்து போட்டுட்ருக்கேன் அதில். ஓகேங்களா? வேறு டிஃப்ரெண்ட் ட்ரேடு வந்து போடுறேன். பட் இந்த மந்த்து அந்த அக்கௌண்ட்டை நான் தொடலை. அப்படியே இருக்குது. ஓகேங்களா? $7,000 அப்படியே ப்ராஃபிட்லேயே தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இது வந்து நம்ம இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டை கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு வரணும். இதுதான் வந்து பிளான். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ எனக்கு இப்போ என்ன ஒரு நல்ல விஷயம்னா, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் காட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. கொஞ்சம் லாஸஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை சிங்கிள் ட்ரேடோ இல்லை 2 ட்ரேடோ இல்லை நான் இதை எப்படி மேனேஜ் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் வீடியோவில் வந்து வரும். ஓகேங்களா? அடுத்தது நான் ஒரு 5-10 ட்ரேடு கூட லாஸ் பண்ணலாம். பட் அது என்னோட ரிஸ்க்கை தாண்டாது. ஓகேங்களா? அப்படி தாண்டாமல் நான் அதை வந்து ப்ராஃபிட்டபிளே வச்சு கடைசியாக ஒரு ப்ராஃபிட்டை கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ். இந்த ஒரு கீழே இருந்து அக்கௌண்ட்டை மேலே கொண்டு வரதை நீங்கள் எல்லோரும் பாருங்கள். ஸோ எனக்கு வந்து நான் யார், நான் ஒரு குட் ட்ரேடர் அப்படின்றத, நான் குட் ட்ரேடரா இல்லை ஸ்கேமரா அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கான எனக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுதான் வந்து பிளான். ஓகே. இப்போ நான் பேசுனதை வச்சு உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு தோணுது அப்படின்னா கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து என்னை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கு, நான் போட்டுட்ருக்கிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்க முடியுது, அப்புறம் லாஸஸ்லாம் எவ்வளோ ஆகிட்டாலும் அது ஈஸியாக கவர் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஹோப் இருக்குது. அது இப்போ வராது, நான் கவர் பண்ணி காட்டுறேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹோப் வரும். இந்த மார்க்கெட்டில் எது வந்து கோர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி வைக்கிறது தான் கோர். நம்மளோட மைண்ட் செட்டு தான். நம்ம தான் இங்கே வந்து விஷயமே, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்றதை வச்சு தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளாக இருப்போமா இல்லையா அப்படின்றது நம்ம தான். ஓகேங்களா? மார்க்கெட்டு சொதப்பிருச்சு, மார்க்கெட் வந்து இப்படி பண்ணிருச்சு, மார்க்கெட் வந்து என்ன ஒரு இதில் தள்ளிருச்சு. நோ, அதெல்லாம் வந்து உங்கள் தப்பு தான். ஓகேங்களா? உங்கள் தப்பு, நம்மளோட தப்பு. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து நம்மளோட மைண்டை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக போயிடலாம். இப்போது எனக்கு இவ்வளோ லாஸஸ் வந்து ஆயிருக்கு. 3% தான் வந்து லாஸஸ் ஆயிருக்கு. இந்த 3% தான் லாஸ் ஆகிருக்கிறதுக்கு காரணம் யார்? நான் தான். லாஸ் பண்ணதுக்கு காரணம் யார்? நான் தான். பட் அது ஒரு கண்ட்ரோலான லாஸில் இருக்குது. அதுக்கு காரணம் யார்? நான் தான். ஓகேங்களா? அதனால் லாஸஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நார்மலான விஷயம் தான். பட் அது நம்மளோட லாஸஸில் இருக்கணும், நம்மளோட ரூல்ஸ்குள்ளே இருக்கணும். அது மட்டும் இருந்தால் மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ ஒரே ஒரு டிபி போதும், ஒரே ஒரு ட்ரேடு போதும், எல்லாத்தையும் ஈஸியாக கவர் பண்ண முடியும். அதனால் ஸோ கவர் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோப் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்புறம் வந்து கமாண்டில் வந்து ரிஸ்க் எவ்வளோ ஆனாலும் அது வந்து ஈஸியாக ப்ராஃபிட்டபிளுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றது உங்ககிட்ட இருந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்து போட்டுருங்க. உங்களுக்கு அப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ஹோப் இருக்குது அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ரிஸ்க்கை ஹேண்டில் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.